ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவின். Xiaomi உடைய 11 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சக்ஸஸிவான சீரிஸாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சீரிஸில் அவங்க கொண்டு வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ஸ்பெக் ஷீட் மட்டும் இல்லாமல் ப்ரைசிங்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸாகவே கொண்டு வந்திருந்தாங்க. அதனாலே இவங்களுடைய நெக்ஸ்ட் சீரிஸ் Xiaomi 12 சீரிஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே ஹைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த Xiaomi 12 சீரிஸை இப்போ அஃபிஷியலாக குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்துடும். மோஸ்ட்லி இந்த மார்ச் மந்த் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்பெக் ஷீட் எல்லாமே குளோபல் மார்க்கெட்டில் அவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்களோ அதே தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன ஸ்பெக் ஷீட் இந்த Xiaomi 12 சீரிஸில் இருக்கு, எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரைஸ் செக்மெண்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த Xiaomi 12 சீரிஸ்லேருந்து மொத்தம் எத்தனை ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. Xiaomi 12, 12X அண்ட் 12 Pro அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த Xiaomi 12 சீரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஸ்பெக் ஷீட் வைஸ் ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்களோட ப்ரைசிங்கையும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றியுமே இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே மாதிரியான டிசைன், ஒரே மாதிரியான லுக்கில் தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. டிசைனும் நமக்கு தெரிஞ்ச டிசைன் தான். Xiaomi 12 சீரிஸ் சைனீஸ் மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ணாங்களே அதே டிசைன் அதே லுக்கில் தான் இப்போ குளோபல் மார்க்கெட்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கோடு போட்டு அந்த கட்டம் போட்டு கேமரா மாடலில் கேமரா எல்லாத்தையுமே பிளேஸ் பண்ணி அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷனில் பிளாக், ப்ளூ, கிரீன் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் டிசைன் வைஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பெக் ஷீட்டில் 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த Xiaomi 12 சீரிஸில் ஹையர் ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோன் Xiaomi 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்லாம் ஒன் பை ஒன்னாக இப்போ நான் சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.73 இன்ச்சஸ்க்கான 2K ரெசல்யூஷனுக்கான E5 AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சப்போர்ட், டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் என்ன கிரேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணல, பட் மோஸ்ட்லி விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டி 4600 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இங்க நமக்கு இந்த ஒரு சார்ஜர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்னு பார்க்கும்போது 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. அது கூடவே 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியில் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்னு வரும்போது அஃப்கோர்ஸ் இது Xiaomi 12 சீரிஸ் உடைய ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்கான ஸ்மார்ட் போன் அப்படின்னும் போது ஸ்னாப்டிராகனுடைய ஹையர் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் சிப்பான ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 இந்த ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ மார்க்கெட்டில் ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பீக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் இந்த ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 தான். அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு நல்ல பீக்கான ஃப்ளாக்ஷிப்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி இது கூடவே நமக்கு LPDDR5 ரேம் டேப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த 3 கேமராவுமே 50 மெகா பிக்சலுக்கான கேமராவாக கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி, 50 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ அப்படின்ற மாதிரி மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 3 கேமராவிலுமே வஞ்சனை இல்லாமல் 50 மெகா பிக்சல் கேமராவை இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ கேமரா சென்ட்ரிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் கேமரா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் 8K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செல்ஃபி கேமராவில் 4K ரெசல்யூஷனுக்கான வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமரா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரில் ஹால்மன் கார்டன் கம்பெனியோட கம்பைன் பண்ணி ஆடியோவை டியூன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் OS Android 12 மேலே MIUI 13 அப்டேட்டட் OSோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இந்த Xiaomi 12 சீரிஸ்ல இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு ஸ்மார்ட் போன் Xiaomi 12 அண்ட் Xiaomi 12X இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஸ்பெக் ஷீட் வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக் ஷீட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கு. அதனால இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக் ஷீட்டையும் இந்த வீடியோல நான் இப்போ உங்களுக்கு கம்பைன்டாவே சொல்லிடுறேன். அந்த ஒரே ஒரு வித்தியாசம் அந்த ப்ராசஸர் மட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் வீடியோல உங்களுக்கு நான் கண்டினியூஸா சொல்றேன். அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.28 இன்ச்சஸ்ல Xiaomi 12 Pro விட கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேவா Full HD Plus ரெசல்யூஷன்ல AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுலயும் 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, HDR 10+ கான சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷனுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ்க்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு. என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல, பட் மோஸ்ட்லி விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1100 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து அதை தொடர்ந்து இந்த ஸ்மார்ட் போனுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது 4500 mAh கான ஒரு பேட்டரி கெபாசிட்டி ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் 67 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. அதுவே வயர்லெஸ்னு வரும்போது 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் Xiaomi 12 இந்த ஸ்மார்ட் போன்ல Xiaomi 12 Pro மாதிரியே Snapdragon 8 Gen 1 கான இந்த ஒரு சிப்செட்டை நமக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா Xiaomi 12X இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon 870 கான இந்த ஒரு சிப்பை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய இந்த ரெண்டு Snapdragon சிப்செட்டுமே நமக்கு LPDDR5 கான RAM டைப் அண்ட் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் வருது. அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் தான். Xiaomi 12ல இருக்கக்கூடிய Snapdragon 8 Gen 1 பத்தி சொல்ல அவசியமே தேவையில்லை. இப்போ Snapdragon கிட்ட இருந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பீக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட். அதே சமயம் Snapdragon 870 இந்த சிப்செட்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு பெஸ்டான சிப்செட் அப்படின்னு சொல்லியாகணும். அந்த வகையில் Xiaomi 12Xல Snapdragon 870 இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவான ஃபீச்சராக தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயுமே பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுத்திருக்காங்க. பட் ஆனால் அதில் பிரைமரி கேமரா மட்டும் தான் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா, அது போக 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் கடைசியாக ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு 3 கேமரா இங்கே ரியர் சைட் கொடுத்திருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது அதே மாதிரியே 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பேக் சைட் கேமரால 8K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரால 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் Xiaomi 12 Pro இருந்த மாதிரி இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. பட் OS மட்டும் Xiaomi 12ல அப்டேட்டட் Android 12 பேஸ்ட் ஆன் MIUI 13 கான OS அண்ட் UI யோட இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா Xiaomi 12Xல Android 11 பேஸ்ட் MIUI 13 கான ஒரு UI யோட தான் இங்க இந்த ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில Xiaomi 12க்கும் 12Xக்கும் இந்த ரெண்டு வித்தியாசம் தான். ஃபர்ஸ்ட் வித்தியாசம் ப்ராசஸர்ல Snapdragon 870 யோட Xiaomi 12Xம் Snapdragon 8 Gen 1 ஓட Xiaomi 12ம் இருக்கு. அதே மாதிரி OS Android 12 கான அப்டேட்டட் OS ஓட Xiaomi 12ம் Android 11 கான OS ஓட Xiaomi 12Xம் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் ஸ்பெக் ஷீட் வைஸ் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் போனும் ஒரே மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டை பார்த்ததுல இருந்து 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பெக் ஷீட் தான் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்பெக் ஷீட்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்களா, இவங்க இப்போ குளோபல் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ப்ரைஸ் செக்மெண்ட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ஹையர் ப்ரைசிங் ஸ்மார்ட் ஃபோனான Xiaomi 12 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 8+256 GB கான வேரியண்ட்டை இந்தியன் மணிக்கு 76,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து Xiaomi 12ல 8+128 GB கான வேரியண்ட்டை இந்தியன் மணிக்கு 57,000 ரூபா அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Xiaomi 12Xல 8+128 GB கான வேரியண்ட்டை இந்தியன் மணிக்கு 49,500 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ராக்சிமேட் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இப்போ குளோபல் மார்க்கெட்ல இந்த 3 ஸ்மார்ட் போனையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவான்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஓகேவே கிடையாது. 3 ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங்குமே இங்க ஓவர் பிரைசிங்கா தான் இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது குளோபல் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இதை விட கம்மியான பிரைசிங்க்கு தான் வரும். அப்படின்னாலும் குளோபல் மார்க்கெட்டுக்குமே இந்த பிரைசிங் கொஞ்சம் ஓவர் பிரைசிங்கா தான் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் இந்த 3 ஸ்மார்ட் போனும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இதே பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இல்லை இதை விட ஒரு 5,000 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே கொண்டு வந்தாலும் அதுவுமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் பிரைசிங்கா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த 3 ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஃபர்ஸ்ட் Xiaomi 12 and 12 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் Snapdragon 8 Gen 1 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான சிப்ஸரோட மார்க்கெட்ல கொண்டு வந்தாலும் இந்த Snapdragon 8 Gen 1 கான சிப்ஸரோட
ஆல்ரெடி மார்க்கெட்டில் மோட்டோ H30 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 50K பட்ஜெட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ போய் Xiaomi 12 and 12 Pro ஸ்மார்ட் ஃபோனை above 50K பிரைஸ் செக்மெண்ட்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்காது. அதுலேயுமே Xiaomi 12 Pro ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய 75,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்லாம் ரொம்பவே ஓவர் பிரைசிங். இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இதே பிரைசிங்கோட Xiaomi 12 Pro எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் இந்தியாவில் யார் Xiaomi ஸ்மார்ட் ஃபோனை 75,000 பட்ஜெட் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அதே மாதிரி Xiaomi 12X இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னாலும் இதில் Snapdragon 870 அப்படின்ற ஒரு பழைய சிப்செட்டை தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டை யூஸ் பண்ணி 50,000 அப்படின்ற பிரைசிங்லாம் கண்டிப்பாக ரொம்பவே ஓவர் பிரைசிங் தான். ஒருவேளை இவங்க குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறத விட ஒரு 5,000 கம்மியான பிரைசிங் 45,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கே இந்த Xiaomi 12X இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்தாலும் அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓவர் பிரைசிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக 45,000 பட்ஜெட்டுக்கு Snapdragon 870லாம் ஒர்த் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி Snapdragon 888, Snapdragon 8 Gen 1 சிப்ஸோட 45,000 பட்ஜெட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக Snapdragon 870யோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒர்த்தே கிடையாது. அதனால இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஸ்பெக்ஷீட் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரைசிங் கண்டிப்பாக கொஞ்சம் ஓவர் பிரைசிங்காக தான் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா Xiaomi 12X இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 30,000 35,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Xiaomi 12 40,000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Xiaomi 12 Pro ஒரு 50,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கரெக்டான பிரைசிங்காக இருக்கும். அதை தாண்டி இன்னும் ஹையர் பிரைசிங்க்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பிரைசிங்க்கு இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்காது. மற்றபடி Xiaomi கிட்டேருந்து இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அண்ட் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.